வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நாம பெரும்பாலான நேரங்கள்ல நம்முடைய வேலையை நம்ம சரியா செய்ய முடியாம நம்முடைய நேரம் டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். நம்முடைய நேரத்தை வீணடிக்காம உருப்படியா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய நாளை ப்ரொடக்டிவா சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு நீங்க உங்களுடைய நாளை எப்படி திட்டமிடணும், அதற்கான 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் 1, பிளான் யோர் டே. உங்களுடைய நாளை திட்டமிடுங்கள். உங்களுடைய நாளை திட்டமிடுறதுக்கு சரியான நேரம், நாளைக்கான உங்களுடைய நாளை திட்டமிடணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீங்க அதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதல் வேலையா நாளைக்கு காலையில எழுந்த உடனேயே எந்த ஒரு வேலையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய நாளை திட்டமிடணும். அதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒரு நோட்லயோ அல்லது உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயோ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. இந்த பிளானிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய வேலையை சரியா எப்படி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது உங்களுக்கு சில மணி நேரங்களையே மிச்சப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா நீங்க செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப வேகமா செய்யறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நாம ஒரு வேலையை என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாவே நாம அதை வேகமா செஞ்சு முடிச்சிருவோம். சோ அதனாலதான் இந்த பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 2, செட் பிரையாரிட்டிஸ். நமக்கு முக்கியமான வேலை எது அப்படிங்கறத தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒரு 10 முக்கியமான வேலைகள் செய்யணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்கீங்க. 80-20 பிரின்சிபல் இங்க அப்ளை பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு 10 வேலை இருக்கு அப்படின்னா 2 வேலை தான் உண்மையாகவே உருப்படியான இன்னைக்கு உங்களுடைய நாளை ஃபுல்ஃபில் ஆக்கக்கூடிய முக்கியமான வேலையா இருக்கும். அந்த 2 வேலையை, அந்த 2 முக்கியமான டாஸ்கை பிரையாரிட்டைஸ் பண்ணி அந்த லிஸ்ட்ல முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாஸ்கை எல்லாம் அடுத்தடுத்த பிரையாரிட்டிஸ் கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஃபைண்ட் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். சரி, இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க ஊர்ல இருக்க போறது கிடையாது, நீங்க வெளியூர் போக போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க லிஸ்ட் எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த லிஸ்ட்ல எந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா ஒரு வாரம் உங்க ஊர்ல நீங்க இல்லனா கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாஸ்கை கண்டுபிடிச்சு உங்களுடைய முதல் வேலையா நீங்க அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நீங்க அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும் நீங்க வேற எதுலயும் கை வைக்க கூடாது. அதுக்கு மட்டும் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸை நீங்க கொடுத்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாளை நீங்க ப்ரொடக்டிவா பயன்படுத்த முடியும். நண்பர்களே, உங்களுடைய சொந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு நீங்க ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம எபிக் லைஃப் சேனலோட யூடியூப் கிரியேட்டர் கோர்ஸ் இந்த யூடியூப் வழியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதைத்தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளிக் பண்ணி உடனே அந்த கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க.